இங்கு வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், எமது பள்ளியின் நிறுவனர் அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆசிரியருக்கும், அன்பிற்குரிய பெற்றோருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் அல்மீட்டி பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு, குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியரா பெற்றோரா? குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியரே என்று பேச வந்திருப்பவர்கள் நிஹால் அவர்கள், ஃபர்ஹான் அவர்கள், தனீன் அவர்கள். குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெற்றோர்களே என்று பேச வந்திருப்பவர்கள் சித்திகேன் அவர்கள், ஜாஃபர் அவர்கள், ஆஃபிடா அவர்கள். முதலில் ஆசிரியரே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் நமது தோழி நிஹால். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா என்று ஒரு மாமனிதனை வரவேற்க வாத்தியார் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். அந்த ஒரு சொல்லில் இருந்தே நமக்கு தெரிகின்றது, வாத்தியார் அதாவது ஆசிரியர் அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று தெரிகிறது. எழுந்தறிவித்தவன் இறைவனாகும் என நம் முன்னோர்கள் கூறியபடி ஒரு குழந்தைகளுக்கு பிறப்பு அடையாளம் தருவது பெற்றோர்கள். ஆனால் இந்த குழந்தையின் பெற்றோர்கள் இவர்கள் என சமுதாயத்திற்கு காட்டுவது அறிவு. இந்த அறிவை தருவது ஆசிரியர்களே என்று கூறி என் வாதத்தை முன்வைக்கின்றேன். நன்றி. எங்கேயோ பிறந்து வளர்ந்து இன்று உலகம் முழுவதும் அறிந்த சதுரங்க போட்டியில் வென்ற பிரக்ஞானந்தாவின் பெற்றோர்கள் இவர்கள் என உலகிற்கு அறிய செய்தது அவனின் அறிவாற்றலே. அந்த அறிவாற்றலை தந்தது அவனின் ஆசிரியரே என்ற பேசியதை மறுத்து பேச வருகிறார் நமது தோழன் சித்திகேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே அவரும் நாம் காண முதலில் காண பெற்றோர்களே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் அன்றே கூறிவிட்டார்கள். ஒரு குழந்தைகளுக்கான அடிப்படை ஒழுக்கம், நேர்மை, உண்மை, பண்பு, மரியாதை இவை அனைத்தும் நமது பெற்றோரை பார்த்துத்தான் ஒவ்வொரு குழந்தைகளும் வருகிறது. ஒரு சமூகத்தின் நல்ல மனிதர்களாக வாழும் தகுதி என்பது வீட்டில் இருந்தே ஆரம்பமாகிறது. அதற்கு ஆசிரியரின் பங்களிப்பை விட பெற்றோரின் பங்களிப்பே அதிகமாக உள்ளது என கூறி என் வார்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்ற பேசியதை மறுத்து பேச வருகிறார் நமது தோழன் ஃபர்ஹான். அவையினருக்கு எனது மாலை வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற குறளுக்கு ஏற்ப ஒருவருக்கு அழிவில்லாத செல்வத்தை தருவது கல்வியே. அந்த கல்வியை தருவது ஆசிரியர் மட்டுமே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆசிரியர்கள் பயாலஜிக்கலி பேரண்டாக இல்லை என்றாலும் தன் மாணவர்களை தங்கள் குழந்தையாகவே எண்ணி அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றன என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அறிவில்லாத செல்வத்தை தருவது ஆசிரியர் என்றாலும் அம்மானா சும்மா இல்லடா என வாதிட வருகிறார் நமது தோழர் ஜாஃபர். அனைவருக்கும் எனது நடுவர்களே, நீங்கள் கூறியது போல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கினா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மானா சும்மாவா? ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வழிகாட்டி மட்டுமே. ஆனால் பெற்றோர்கள் அந்த வழித்தடம் முழுவதும் இறுதி வரை சென்று இலக்கை அடைய செய்வார்கள். பெற்றோர்களே ஒவ்வொரு குழந்தையின் வெற்றியை கண்டு மகிழ்விப்பதும்
நன்றி. குழந்தை என்னும் மரத்தில் ஆணி வேறாகல்பவர்கள் ஆசிரியர்கள் என மறுத்து பேச வருகிறார் நமது தோழி ஆஃப்ரிடா ஃபிர்தௌஸ். அவையினருக்கும் எனது மாலை வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். குருவை மாதா பிதாவிற்கு அடுத்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைகளுக்கு நற்பண்புகள் கற்பிக்க மட்டுமே செய்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அதை வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். புத்தக வடிவில் இருப்பதை நாம் அன்றாட வாழ்வில் செயல்முறைப்படுத்துவது பெற்றோர்கள் மட்டுமே. எனவே எங்கள் அணிக்கு தீர்ப்பளிப்பீர்கள் என நம்பி விடை பெறுகிறேன். நன்றி. இரு அணியில் உரையாடிய எனது தோழன் தோழிகள் சிறப்பாகவும் சிந்திக்கும்படி உரையாடினார்கள். ஒரு குழந்தைக்கு இறைவன் கொடுத்த முதல் முகவரி பெற்றோரே. அக்குழந்தைக்கு அன்பு காட்டி பாசம் காட்டி வழிகாட்டியாகவும் தோழனாகவும் தோழியாகவும் இருந்து ஒவ்வொரு நிலையிலும் அக்குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் ஏணிப்படி போன்றவர்கள். அதில் குழந்தைகளை ஏற்றி எட்டாத தூரத்தில் குழந்தைகளை செல்ல உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டில் ஒரு கண்டிப்பான ஆசிரியராகவும் ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளியின் அன்பான பெற்றோராகவும் இருப்பதால் மட்டுமே ஒரு குழந்தை முன்னேற முடியும். எனவே ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியராகிய ஆசிரியர் மற்றும் பெற்றோராகிய இருவருமே என எனது தீர்ப்பை கூறி விடை பெறுகிறேன். நன்றி. Give a big round of applause for the students. அங்க எல்லாரும் பாருங்க, சாரை பாருங்க.